ராகுல் காந்தி அவர்களுடைய திட்டமிட்ட ஒரு பயணமாக மணிப்பூர் என்பது தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூரினுடைய பயணம் என்பது பல்வேறு வகையில உற்று நோக்கப்படுகிறது. ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இதே நிலையில இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யா பயணம் சென்றுள்ளார். அவருடைய பயணத்திற்கும் ராகுல் காந்தியினுடைய பயணத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அங்க மக்கள் ராகுல் காந்தியிடம் கண்ணீர் வடித்து கொண்டு வைத்த கோரிக்கை என்ன அப்படின்றதா ரொம்ப முக்கியம். ராகுல் காந்தி அவர்கள் 2 இடங்களுக்கு செல்றாரு. மணிப்பூர் மட்டுமல்ல, அசாமிற்கும் செல்கிறார். முதல்ல அசாம் தான். அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்த மக்களை முதல்ல போயிட்டு பார்க்கிறார். அங்க கிட்டத்தட்ட 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தற்பொழுது நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர், இல்ல மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்றத பார்க்க முடியும். இது வரைக்கும் 78 பேர் இறந்திருக்காங்க. ஆனா இன்னைய வரைக்கும் அந்த நபர்களுக்கு நிவாரண உதவிகள் என்பது வழங்கப்படவில்லை அப்படின்றதான் அங்க வைக்கக்கூடிய மக்களின் மிக முக்கியமான குற்றச்சாட்டா இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் யார்கிட்ட சொல்றாங்க? ஆளுகின்ற பிஜேபி அரசிடம் சொல்லவில்லை, இல்ல மாநிலத்தில் ஆளுகின்ற பிஜேபி அரசிடம் சொல்லவில்லை, ராகுல் காந்தியிடம் கோரிக்கை வைக்கிறாங்க. யார் கோரிக்கை வைக்கிறா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அசாம் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி ஏபிசிசி குழு இந்த கோரிக்கை வைக்குது. எங்களுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க பேசணும். எங்க பேசணும்? நாடாளுமன்றத்திற்குள் சென்று பேச வேண்டும். அதற்கான ஒரே ஆளா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. எங்களுக்கு நிவாரணத்தை பெற்றுத்தர வேண்டியது உங்களுடைய மிக முக்கியமான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கையாக அதான் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இரட்டை ஆட்சி, இரட்டை இன்ஜின் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இடத்துல பிஜேபி படுதோல்வி அடையுது இல்ல, அத அங்க இருக்கக்கூடிய பூபன் போரா மிக முக்கியமாக விளக்குகிறார். என்னன்னு சொல்றாரு? இரட்டை ஆட்சி, இரட்டை இன்ஜின் அப்படின்ட்டு சொல்றீங்க. அதே போன்று இரட்டை தோல்வியை பிஜேபி சந்தித்துள்ளது. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான நிவாரணத்தை வழங்காமல் உங்களின் ஆட்சி என்பது நடந்து கொண்டிருப்பதாக பூபன் போரா சொல்றாரு. அப்ப இரட்டை ஆட்சி வந்தா மக்கள் முன்னேறிடுவாங்க, அவர்களுக்கான அடிப்படை வசதிகள்லாம் முன்னேற்றிவிடும் அப்படின்ட்டு இங்க அண்ணாமலை போன்றவர் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நிலையில, ஏன் அசாமுக்கு இரட்டை ஆட்சி தானே நடக்குது, அங்கேயும் பிஜேபி தானே, ஏன் சரியான நிவாரணத்தை கூட வாங்கி அந்த மக்கள் எடுத்தவங்களால கொடுக்க முடியல? 78 பேர் இறந்திருக்காங்க. இப்ப அத்ராஸ்ல 121 பேர் இறந்திருக்காங்க. இப்ப தொடர்ந்து இந்த உயிரிழப்பு சம்பவங்கள் என்பது நடந்து கொண்டேதான் இருக்குது. சரிங்களா? இது இயற்கை பேரிடர் சீற்றங்களாக இருந்தாலும் அதற்கான நிவாரணம் என்பது மக்களிடத்துல கொடுக்கப்படணும்ல, ஏன் கொடுக்க முடியல அவங்களால? அந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியில. இப்ப அதனை தொடர்ந்து மணிப்பூருக்கு போறாரு. மணிப்பூர்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்வது என்ன? கேள்வி கேட்கும் பொழுது மணிப்பூர் மணிப்பூர்ன்ட்டு நாடாளுமன்ற அவையில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோஷமிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனா ஒரு வார்த்தை கூட பேசல. அடுத்த நாள் ராஜ்யசபாவில ஆன்சர் கொடுக்கும் பொழுதுதான் மோடி என்ன சொல்றாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, மணிப்பூரினுடைய நிலைமை என்பது மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கிறது. அங்கே பள்ளிகள், கல்லூரிகள், இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அரசு நிர்வாகங்கள் சரிவர இயங்கி கொண்டிருக்கின்றன அப்படின்ட்டு சொல்றாரு. சரி, இவ்வளவு சொன்னாரு, அதெல்லாம் உண்மையா இருக்கும் அப்படின்னு நினைச்சா, ராகுல் காந்தியினுடைய பயணம் இன்னைக்கு காலையில துப்பாக்கி சூடு நடக்குதாங்க. காலையில அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேர் ஆயுதம் வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தில் எப்படிங்க துப்பாக்கி சூடு நடக்கும்? ஒரு எதிர்கட்சி தலைவர் வராரு, பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கும், அதனையும் மீறி துப்பாக்கி சூடு நடந்தா இப்ப எந்த அளவிற்கு அந்த மாநிலத்தினுடைய அவல நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க அங்க என்னவா உங்களுடைய ஆட்சியை கட்டுப்படுத்தி வைத்துள்ளீர்கள்? மணிப்பூர்லயும் உங்க ஆட்சி தான். சரிங்களா? அப்ப அங்கே பல்வேறு வகையில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அது அடிப்படை வசதிகளா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், சுகாதாரமா இருக்கட்டும், அவர்களுக்கான உணவு போன்ற இதுவா இருக்கட்டும், எல்லாத்திலுமே அரசாங்க நிர்வாகம் சரிவர செயல்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட நிலையில மோடி அவர்கள் வெளிநாடு செல்கிறார். மோடி அவர்கள் ரஷ்யா செல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா செல்லணும், யாரும் இல்லைன்னு சொல்ல. எப்படி அப்புறம் அந்நிய செலாவணி உயரும், மிகப்பெரிய அளவுல பொருளாதார நாடா இந்தியா மாறும், இதெல்லாம் பண்ணாதானே அப்படின்னா அது பண்ணணும் தான், யாரும் இல்லைன்னு சொல்லல, யாருமே சொல்லல. மோடியினுடைய ரஷ்ய பயணம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாம். அதே வேளையில இங்கே இந்த மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்பவராக நம்ம நாட்டினுடைய பிரதமர் இருக்கணும்ல. இங்க நீங்க மக்களுக்கான அடிப்படை தேவைகளே எதுவும் பூர்த்தி பண்ணாம, அதை எதுவுமே நிறைவேற்றாம நீங்க அந்நிய செலாவணியை அதிகரிச்சு என்ன பண்ண போறீங்க? ஜிடிபியை உயர்த்தி என்ன பண்ண போறீங்க? பங்குச்சந்தையை உயர்த்தி என்ன பண்ண போறீங்க? இப்ப ஒரு சாராருக்கான வளர்ச்சி தான் இந்தியா இருந்து கொண்டிருக்குமா? இப்ப இன்னொரு சாரார் இன்னும் திரும்பி திரும்பி ஒடுங்கிக்கிட்டே தான் இருக்கணுமா? அனைவருக்குமான வளர்ச்சி வேணும் இல்லைங்க? இல்ல வெளிநாட்டுகளில் இருந்து கம்பெனிஸ் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது சரியாக இருக்க வேண்டும்ல. இப்ப மணிப்பூர்ல என்ன சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்து கொண்டிருக்கிறது? இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து,
அதன் பின்பு நீங்க வந்து எஜுகேஷன் இதெல்லாம் வச்சுதான் ஒரு கம்பெனி வரும். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க எதை பார்ப்பாங்கன்னா, இந்த நாட்டினுடைய நிர்வாகம் சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்ப அதுவே மணிப்பூர்ல ஒழுங்கா இல்லை அப்படின்னும் பொழுது எப்படி வெளிநாட்டு கம்பெனிகள் உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்? மணிப்பூருக்கு எப்படி ஒரு கம்பெனி வரும்? இவ்வளவு தூரம் பார்க்க வேண்டியிருக்குல்ல. அப்ப இந்த நாட்டு பிரதமர் இங்கே எது முக்கியமோ அதை எதையுமே செய்யாம வெளிநாட்டுக்கு போறாரு. ஏன் மணிப்பூருடைய பிரச்சனையை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறது? சரி, ஒரு வீடியோ போடலாம்ல, பிரதமர் வந்து மணிப்பூருக்கு வந்துட்டு இந்த பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி எவ்வளவு அமைதி பூங்காவாக மணிப்பூர் என்பது செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல. இன்னைக்கு ராகுல் காந்தி போறதுக்கு முன்னாடி துப்பாக்கி சூடுல. அப்ப அந்த மக்கள் அங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? இங்க இன்னும் இயல்பு நிலை என்பது திரும்பவில்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கிரீஷ் சோடங்கர், ராகுல் காந்தியினுடைய அதிகாரப்பூர்வ பயணமாக மணிப்பூர் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மற்றதெல்லாம் திடீர் பயணம். நீங்க டெல்லியில் இருக்கக்கூடிய கட்டிட தொழிலாளர்களை சந்தித்ததா இருக்கட்டும், அதன் பின்பு ஹத்ராஸில் நடந்த போலே பாபாவினுடைய பிரச்சார கூட்டத்தில் நடந்த உயிரிழப்பு 121 பேர், அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த விஷயம், அது திடீர் பயணம். அகமதாபாத்ல மிகப்பெரிய அளவுல காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகம் என்பது அடித்து நொறுக்கப்பட்டது, அது திடீர் பயணம். இதெல்லாம் திடீர் பயணமாக இருந்து கொண்டிருக்க சூழ்நிலையில திட்டமிட்டு அவர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிப்பூருக்கு தான் நான் முதல்ல வரணும் அப்படின்ட்டு நினைச்சாரு. மணிப்பூருக்கு ராகுல் காந்தி இது வருவது அரசியல் காரணம் அப்படின்ட்டு கிடையாது. ஏன்னா அவர் 3வது முறையா வராரு. முதல் முறையா வந்தா ஓகே அப்படின்ட்டு சொல்லலாம், 3வது முறையாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா மோடி அவர்கள் ஒரு தடவை வந்தாரா மணிப்பூருக்கு? வரவே இல்லை. சரி, அமித்ஷா வந்தாரா? வந்தாரு. எப்ப வந்தாரு? தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது வந்தார். அதற்கு முன்னாடி கலவரத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தார், அவ்வளவுதான். தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது வரும் பொழுது மக்கள் அமித்ஷாவை விரட்டினார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏங்க, இங்க இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு, உள்துறை அமைச்சர் நீங்க தான், அது குறித்தான குழு அமைக்கல, அதற்காக வந்து என்ன விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்ட்டு மேற்பார்வை இடவில்லை, இது எதுவுமே பண்ணல. நீங்க என்ன பண்றீங்க? வெறும் ஓட்டுக்காக வரீங்க. அப்ப ஓட்டை வச்சு நாங்க உங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதிகாரத்துல உட்கார்ந்துட்ட பிறகு நீங்கள் என்னை கண்டுகொள்ளவில்லை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப உங்களுடைய தேவை முழுமுனதாக எதுவா இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஓட்டு 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 ஓட்டு, அவ்வளவுதான். ஓட்டு போடுறியா? ஓகே, அதோட முடிஞ்சு போச்சு வேலை. அதன் பின்பு உனக்கு தேவையான எந்த விதமான வேலையும் நாங்க செய்ய மாட்டோம். நாங்க செய்வதெல்லாம் என்னவா இருக்கும்? எங்களுக்கு தேவையான வேலையாக தான் இருக்கும். இன்னும் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு யாரெல்லாம் தேவைப்படுறாங்களோ, அதானி போன்று அம்பானி போன்ற ஆட்கள் யாரெல்லாம் தேவைப்படுறாங்களோ அவங்களுக்கான ஆட்களாக நாங்க வந்து நியமித்து அவங்களுக்கான வேலைகளை நாங்க கொடுப்போம். அதனால தானே இன்னைக்கு நீங்க அம்பானியோட பையன் திருமணத்தை என்னவா பண்றீங்க? என்னவாக செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு சோசியல் ஈவெண்டா நடத்துறீங்க. டிராபிக் போலீஸ் வந்து அந்த அறிக்கை வெளியிடுறாங்க, சோசியல் ஈவெண்ட் நடக்குது அப்படின்ட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சோசியல் ஈவெண்ட் தானே, டிக்கெட் தருவீங்களா நீங்க எங்களுக்கு? ஏங்க, ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷனை, ஒரு மேரேஜ நீங்க ஒரு பப்ளிக் ஈவெண்ட் அப்படின்ட்டு சொல்றீங்க. பப்ளிக் ஈவெண்ட்னா நீங்க பப்ளிக் டிக்கெட் கொடுத்தா உள்ள போக அனுமதி கொடுப்பீங்களா? எங்களுக்கு எல்லாம் அனுமதி அந்த இடத்த வழங்கப்படுமா? அந்த கேள்வி ரொம்ப முக்கியம் இல்லைங்க. அப்ப அவங்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பவர்தான் இங்க இருக்கக்கூடிய பிரதமர் முதலியோர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடிப்படை மக்களுக்காக யார் இங்கே உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற கேள்வி வருது இல்ல. அப்ப அந்த அடிப்படை மக்களை ராகுல் காந்தி அவர்கள் வந்து சந்திக்கிறார். அவர் அதான் சொல்றாரு, சரிங்களா? அவர் சொல்லக்கூடிய மாவட்டம் எதுவாக இருந்து கொண்டிருக்கிறது? ஜிரிபாம் அப்படின்ற முகாம்ல போயிட்டு அவரு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறார். இன்னை வரைக்கும் அங்கே மக்கள் முகாம்களில் அழைக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் மிகுந்த பேரதிர்ச்சியை உண்டாக்குது. அந்த இடத்த இயல்பு நிலை திரும்பிடுச்சுன்னா எதற்காக முகாம்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வந்துடலாம்ல, மறுசீரமைப்பு செய்துட்டு. தொடர்ந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை இங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசு செய்து கொண்டே இருக்கிறது. அது மோடியில இருந்து அமித்ஷாவில இருந்து இங்க இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? அப்ப பாதிக்கப்பட்டவர்களுக்காக யாருங்க துணை இருப்பா? இந்த அரசு தாங்க துணை இருக்கணும். அவர்களுக்கு ஆதரவு அவங்க தானே கொடுக்கணும், அவங்களுக்கு நிவாரணம் அவங்க தானே கொடுக்கணும். அவங்களுடைய மறுவாழ்வைக்கு ஒத்துழைக்க வேண்டிய எல்லா விதமான கடமைகளையும் கொண்டுள்ளதாங்க இந்த அரசு இருந்த போதிலும், அதுவும் இரட்டை இன்ஜின் ஆட்சியாக அசாமிலும் மணிப்பூரிலும் இருந்த போதிலும் அவர்களுக்கான பணியை செய்து தரவில்லை. இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா யூபி நம்ம எடுத்துக்கலாம், குஜராத்லயும் எடுத்துக்கலாம், எல்லா இடத்துலயும் அவங்க தானே இரட்டை இன்ஜின். இப்ப இரட்டை இன்ஜின் ஆட்சி நடக்கக்கூடிய எல்லா இடத்திலும் பிரச்சனையா தான் நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு மாநிலமாவது அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொல்ல முடியுதா? மோடி அவர்களால வாய் திறந்து சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. ஆனா குற்றச்சாட்டுகள் நடந்து கொண்டே இருக்கிறது இல்ல. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு மோடி அவர்கள் என்ன பதில் தரப்போகிறார்? அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மோடியினுடைய குரல் என்னவா இருக்கும்? நாளைக்கு நாடாளுமன்றத்திற்குள் வந்து ராகுல் காந்தி அசாம் குறித்தோ மணிப்பூர் குறித்தோ பேசினா நீங்க அதுக்கு பதில் தருவீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல. அப்ப இந்த மக்கள் யாரை நம்பி உள்ளார்கள் அப்படின்ட்டு பார்த்தா எதிர்கட்சியை நம்பி உள்ளார்கள், இந்தியா கூட்டணியை நம்பி உள்ளார்கள். இந்தியா கூட்டணியினுடைய முழு மனது ஆதரவு யாருக்கு இருக்கு அப்படிங்கிறது மக்களிடத்துல இருக்கு. அதனாலதான் நீங்க பல்வேறு இடங்கள்ல தோல்வி அடைகிறீங்க. 240 இடம் எப்படி பெறீங்க? மெஜாரிட்டியா இருந்த அரசு
இப்ப மைனாரிட்டிக்கு வருவதற்கான காரணம் என்னன்னா, மக்கள் உங்கள் மீது நம்பிக்கையை இழந்து விட்டார்கள் அப்படின்றது அப்பட்டமாக இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறது. அது தொடர் சரிவை இன்னும் காலங்களில் 3 மாநில தேர்தல்களில் எதிரொலிக்கும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.